ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. நீண்ட நாளா நம்ம வீடியோ வரவே இல்லை. இனிமேல் நம்மளுடைய வீடியோ அனைத்துமே தொடர்ச்சியா வந்துடும். கண்டிப்பா பாருங்க. இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 12 ராசிக்கும் 9 கிரகத்துக்கும் சுப கிரகம் அப்படின்னா குருவாகப்பட்டவர் மெயினான ஒரு விஷயம். இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும். இதே சனி பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்க, தன்னை அறியாத ஒரு பயம் கலர்ந்த ஒரு பயம் மனசுக்குள்ளேயே வந்துடும். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய பிரகாரம் தை மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. பகல் 11:07 அவர் பெயர்ச்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அதே வாக்கிய பிரகாரம் அதை நம்ம சொல்லியாச்சு. திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 2/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1:50 AM இரவுல பயிற்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். அப்ப அந்த உச்சம் பெற்று அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலை 1 வருட காலம். அது ஒரு வருட காலம் அவருடைய பெயர்ச்சி ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதாவது உதயாதி நாளிகை 14:33 அதிசார பெயர்ச்சியா கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சிம்ம ராசியில இருந்து தை மாசம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அதாவது 46:55 அதாவது குருவாகப்பட்டவர் சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுறது, அதிசார பெயர்ச்சி, வக்ர பலம், இது எல்லாமே ஒவ்வொரு பலனும் இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை செய்யும். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அப்படின்னாலே நல்ல உழைப்பாளி அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அவங்களுடைய அயராத உழைப்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு கண்டிப்பாக இருக்கும். சோம்பேறிய பத்தி நான் பேசல. ஒரு உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி இறங்கி செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் ரிஷபராசி நேர்கள் நிறைய. அப்படிப்பட்ட நேர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானமான தனுசு ராசிக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானமான மீன ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானமான மிதுன ராசியில் இருந்து உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அவர் உச்சம் பெறார். அந்த உச்சம் பெறக்கூடிய நிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% பவரா இருக்கு அப்படின்னா உச்ச பலம் 200 மடங்கு பலனை இல்ல 150 மடங்கு பலனை கூட செய்யும். அப்படி ஒரு பலம் உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடமான விருச்சக ராசியவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மகர ராசியவும் 11ஆம் இடமான லாபஸ்தானமான மீன ராசியவும் பார்வையிடுறார். அவருடைய பார்வை குரு பெரிய மனிதர், ஒரு நல்ல மனிதர், அதாவது நல்ல கிரகம், சுபமான கிரகம், நல்லதை செய்யக்கூடிய கிரகனுடைய பார்வையில படும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். யாரா இருந்தாலுமே
குரு பார்வையில வருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயம் நடக்குது, தோஷமாவே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை குரு பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் கடகராசியில தான் உச்சம் பெறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. 7ஆம் இடத்தை பாக்குறாருங்க, 5ஆம் பார்வையா. 5 அப்படிங்கிறது உங்களுடைய ஆள் மன எண்ணங்கள், மனசுல நிறைவேறக்கூடிய ஒரு விஷயங்கள், மனசு ஒரு காதல் அப்படிங்கிறது 5ஆம் இடம்னு சொல்லலாம். அந்த பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம்னு சொல்லலாம். அப்படி அந்த 5ஆம் பார்வைக்கு தான் அந்த ஒரு விஷயம். 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் மூலியமா, கூட்டாளிகள் மூலியமா, கூட்டு தொழில் பண்ணதுக்கு மூலியமா, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடிய விஷயமா, இப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம் காலகட்டமா அமையும் இந்த ஒரு விஷயம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். பொதுவா குரு பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில நீசம் பெறுவார். அவருடைய நீசம் பெறும் பொழுது இந்த குருவாகப்பட்டவருடைய நிலை நீசம் பெறுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும் கூட சொல்லலாம். ஆனா குருவாகப்பட்டவர் உச்சம் பெற்று அவருடைய இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மகர வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில இவங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் இதுல ரிஷபராசியில. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியம் அப்படின்னா என்ன? கொடுத்து வச்ச விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஒருவருக்கு ஐயா உனக்கு என்னையா கவலை, நீ கொடுத்து வச்ச மனுஷன், உனக்கு கேட்காம எல்லாமே கிடைக்குது, உழைப்பு இல்லாம சேர்ந்துருச்சு, அதிக கஷ்டம் இல்லாம உனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த விஷயம் மற்றவங்களுக்கு நடந்துச்சு, அது அவ்வளவு ஈஸியா நடக்கல, உனக்கு இது ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்படிப்பட்ட நேர காலம் இது. பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையும் இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால அது மூலியமா நல்லது நடக்கும். பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மிதுன ரிஷபராசியெல்லாம் ஒரு சில பரிகாரத்துகளுக்குள்ளதான் இன்னைக்கு வருது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் மூலியமாக, அந்த ஒரு பார்வையின் மூலியமாக நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு கல்யாணம் நடந்தா போதும்டா கடவுளேன்னு நினைச்சா அது ஓகே தான். தொழில் நல்லா நடந்தா போதும் அப்படின்னு நினைச்சா ஓகே தான். வெளியூர் வெளிநாடு நல்லா போகணும்னு நினைச்சா அந்த விஷயம் ஓகே தான். அது நடந்தாலே நமக்கு நம்மளுடைய கொள்கையோ நம்மளுடைய வேலையோ அது நிறைவேறுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அந்த விஷயம்தான் நம்மளுடைய நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே. 9ஆம் இடமும் அதே மாதிரிதான். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இங்க ஒரு விஷயம், 2 விஷயம் இதுல ஒரு விஷயம் இருக்கு. 9ஆம் இடம் பார்க்கிறாரு. 9ஆம் இடத்த அதிபதி சனி பகவான். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு. அந்த லாபஸ்தானத்துல லாப சனின்னு சொல்லலாங்க. ஆனா அந்த சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறாரு. எப்படி இருக்கும்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பண சம்பந்தமா நல்லது நடக்கும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த குரு பயிற்சியாக போற நேரத்துல உங்களுக்கு குடும்பத்துல கெட்ட பேர் கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு வகையில கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நிதானமான பேச்சு, நிதானமான வார்த்தை, உங்களுடைய அமைதி உங்களை நல்லது பண்ணும். எதுவும் பேசாதீங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பேச்சுன்னு ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா நீங்க நல்ல விஷயமே பேசினாலும் கடைசியில குறை அப்படிங்கிறது உங்க தலையில தான் விடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா? நிதானம் ரொம்ப முக்கியமான விஷயம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். பொதுவா ஒரு ஜாதகருக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தெய்வங்களுடைய அடிப்படையிலையும் சரி, மனிதர்களுடைய அடிப்படையிலையும் சரி, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. எந்த கிரகங்கள் கொடுத்தாலும், மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும், மற்றது என்ன நல்லது செஞ்சாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு இருக்கு, கொடுக்க விடாம பண்றதுக்கு. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது நல்லதைத்தான் செய்வார். 11ல எந்த கிரகம் சுப கிரகமா இருந்தாலும் அசுப கிரகமா இருந்தாலும் அவர் நல்லதை செய்யத்தான் வாய்ப்பு உண்டு. இதுல கார்த்திகை நட்சத்திரங்கள் பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள் மிக மிக அருமையா இருக்கும்.
கொஞ்சம் நிதானம் மட்டும் தேவை. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்கணும். அது இல்லாம ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சுய நட்சத்திரம். மன அழுத்தம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வந்து சேரும். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். உள்ள இருக்கீங்க அப்படின்னா உள்ள உட்காந்து அந்த ஒரு மன அழுத்தத்தை பண்ணீங்கன்னா அந்த இடத்த விட்டு மாறிடுங்க. ஒரு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வாங்க. இப்படி ஒரு சில மாற்றங்களை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்ட சூழ்நிலை மன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேசராசியில இன்னைக்கு இருக்காரு. 45 நாளைக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கிரகம். அதுல முன்பின் இருக்கும். இந்த குரு பகவான் வந்து இன்னைக்கு அதிசாரமும் இருக்கு, வக்ரமும் இருக்கு. திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பின்னோக்கி நகர விஷயம் தான் வக்ரம். அதையுமே இருக்கு. அப்ப அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு வீடியோ நம்ம பண்ணிக்கலாம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பரிகாரத்துக்குள்ள மெயினா வருது. இருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வைகள் மூலியமா நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.